கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான வசதிகள் குறித்த ஆய்வை முடித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு 2 வார காலம் அவகாசத்தை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்காக வழக்கை எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஆத்திரத்தில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் தலைமையில் ஆய்வுகளை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி வனத்துறையின் கீழ் வருவதால் வழக்கில் முதன்மை தலைமை வன பாதுகாவலரை தாமாக முன்வந்து எதிர்மனதாக சேர்த்த நீதிபதிகள் வனத்துறை தரப்பிலும் தனியாக அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.